ஏண்டா மணியா, இந்த காலத்துல கட்சியோட கொள்கையே சோசலிசம் ஜனநாயகம் ரெண்டே வரையில சொல்லிடுறானுங்க. இந்த ஜோசிகாரன் என் ஜாதகத்தை 1.5 மணி நேரமா பாத்துக்கானே, ஏதாச்சும் விவரம் தெரியுமா? விவரமான ஜோசிருங்க. போன தடவை நாம ஜெயிப்போம்னு உறுதியா அவர் கணிச்சு சொன்னதுக்கு அப்புறம் தானே நாம ஆட்சி கழிச்சு எலெக்ஷனே வச்சோம். இன்னார் கூட கூட்டணி வைக்கிறது கொள்றதுல இவரை கேட்டுத்தானே. அப்புறம் நான் முற்போக்கு கூட்டணியும்போ கட்சி உருவம்போ. சாமி பார்த்து சொல்லுங்க சீக்கிரம். பார்த்துட்டேன் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதே. உங்க ரேகையும் சரியில்லை, இந்த ஜாதகமும் சரியில்லை. இனிமே உங்க அரசியல் வாழ்க்கை அவ்வளவு பிரகாசமா இருக்காது. இறங்கு போகணும்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா சனி உங்க ராசிக்கு 12க்கு வந்துட்டேன். 7.5 நாட்டு சனி ஆரம்பம். இதுல வேற குரூப்பார வேற இல்லாம போயிடுத்தோ. உங்க அரசியல் வாழ்க்கையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி இனிமே குழப்பம்தான். இது நாள் வரைக்கும் உங்க குடும்பத்துல சந்தோஷம் இல்லைனாலும் சண்டை இல்லாம இருந்ததோ இல்லையோ. ஆனா இனிமே உங்க குடும்பத்துல நிம்மதியே இருக்காது. மற்ற ரேகை விட்டுடுங்க. உங்க ஆயுள் ரேகை கூட ரொம்ப வீக்கா இருக்கு. கிராஸ் லைன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதே. இந்த வருஷம் சுதந்திர தினத்துக்கு உங்க கையால கொடியேத்தி வச்சேல, இதுதான் கடைசி. அடுத்த சுதந்திர தினத்துக்கு நீங்க உயிரோடு இருக்க மாட்டேன். நான் சொல்லல, ஜாதகம் சொல்றது. ஏஞ்சாமே, அடுத்தவங்க கைரேகையை பார்த்து சொல்றீங்களா? உங்க கைரேகையை எப்பாவது பார்த்தோம்டா? என்ன அப்படி சொல்லிட்டு பாத்துருக்கிறனே. அதுல தனரேகை, தானிய ரேகை, விவாக ரேகை, வில்லங்க ரேகை எல்லாம் இருக்குமே, அதையெல்லாம் எப்ப பாத்திருக்கீங்களா? எந்த குறைச்சலும் இல்ல, நல்ல வசதியோடு இருக்கேன். மத்த ரேகை விடுங்கண்ணா, உங்க ஆயுள் ரேகை எப்படி இருக்குது முதல்ல அதை சொல்லுங்க. என் ஆயுள் ரேகை ரொம்ப டீப்பா இருக்கு. நான் 95 வருஷம் வரைக்கும் உயிரோட இருப்பேன். 95 இயர்ஸ். மணியா, ஒரு சின்ன வேலை இருக்குது, இதை கொஞ்சம் புடி. எத்தனை வயசு வரைக்கும் இருப்பேன்னு சொன்ன? 95 வயசு வரைக்கும்.